விஜய் தேவரகொண்டா அப்புறம் ராஷ்மிகா இவங்களோட திருமணம் February 26 நாளைய தினம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகிற நிலையில இவங்களுக்கான அந்த ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் ஹல்தி ஃபங்க்ஷனை ரொம்ப சூப்பராகவே நடத்தி முடிச்சிருக்காங்களாம். ஹல்தி ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அடுத்ததா மெஹந்தி அப்புறம் சங்கீத் ஃபங்க்ஷனை ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துறதுக்கும் திட்டம் போட்டிருக்காங்க. இப்படி நடக்கக்கூடிய இந்த எல்லா விதமான ஈவெண்ட்லையும் அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான் கலந்துக்க போறாங்க. வெளிமக்கள் யாருக்குமே அனுமதி இல்லை, பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. எந்த ஒரு செலிபிரிட்டியா இருந்தாலும் அவங்க திருமணத்தில் மட்டும் தான் கலந்துக்க போறாங்க. அவங்க திருமண வரவேற்புலையும் திருமணத்தில் மட்டும் தான் கலந்துப்பாங்க. இது மாதிரி நடக்கக்கூடிய இந்த பிரைவேட் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அனுமதி இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இன்னொரு பக்கம் இவ்வளவு நாட்கள் பேச்சுலர் இருந்த அதுலயும் டாப் மோஸ்ட் செலிபிரிட்டியோட விஜய் தேவரகொண்டா அவரோட பேச்சுலர் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ரீசெண்டா அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கரமா பார்ட்டி பண்ற மாதிரியும் ஸ்விம்மிங் பூல்ல வாலிபால் விளையாடுற மாதிரியும் சில வீடியோஸை ஷேர் பண்ணிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட அவரோட பேச்சுலர் லைஃப் ஒரு எண்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அதை செலிப்ரேட் பண்ற விதமா பேச்சுலர் பார்ட்டி நடத்திருக்காரு. ரொம்ப நாட்களாகவே இவங்களோட திருமண பத்திரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போட்டோ சோஷியல் மீடியால வைரலா போனதை பார்த்துருப்போம். அந்த ஒரு இன்விடேஷனை எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து ராஷ்மிகா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணி எல்லாருமே பயங்கரமாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ப்ரீ வெட்டிங் செலிப்ரேஷன் தான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? February 26 அவங்க பிளான் பண்ணபடியே ராஜஸ்தான் உதய்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பழைய அரண்மனையில தான் இவங்க திருமணத்தை நடத்த போறாங்க. உதய்பூர்ல கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தாண்டி, அதாவது ஆரவல்லி மலைத்தொடர் தாண்டி ஒரு பிரைவேட் ஐலாண்டு மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் பயங்கரமான செட்டு போட்டு கோலாகலமாக நடத்த போற திருமணத்தை தான் இப்போ எல்லாரும் ரொம்ப ஈகரா பார்க்க போறாங்க. ரொம்ப கம்மியான ஆட்கள் மட்டும்தான் திருமணத்தில் கலந்துக்க போறாங்க. ஏன்னா மீதி பேர் எல்லாருக்குமே வெட்டிங் ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி வரக்கூடிய அந்த ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புளுக்குமே லக்ஸுரியில எந்தவித குறையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக ஆட்களை நியமித்து அவங்கள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கான அந்த ஹவுஸ் கீப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு விஷயங்களுக்கும் தனித்தனியாக ஒரு மேனேஜர் போட்டு வர்றவங்க எந்த விதமான குறையோட வெளில போகக்கூடாது அப்படிங்கிறத ராஷ்மிகாவும் விஜய் தேவரகொண்டாவும் ரொம்ப உறுதியாக பார்த்து வந்துட்டு இருக்காங்களாம். ஒரு 100 பேர் அமரக்கூடிய ஒரு பிரைவேட் வில்லா மாதிரியும் அங்கதான் அவங்க திருமணம் நடக்க போகலாம். அந்த 117 பேர் தங்கக்கூடிய அந்த ரூம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு நபர்கள் தங்கக்கூடிய அந்த ரூமோட மதிப்பு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 60,000 வருமா. அப்பனா இவங்களுக்கான அந்த ரூம் ரெண்ட், அந்த வாடகை, திருமணத்துக்கு வரக்கூடிய உறவினர் தங்கறதுக்கான செலவு, இது மட்டுமே எவ்வளவு லட்சம் ரூபாய் தாண்டுது அப்படிங்கிறத நம்ம கணக்கூட பண்ணி பார்க்க முடியல. இதுக்கிடையில ஆரவல்லி மலைத்தொடருக்கு நடுவுல ஒரு பிரைவேட்டான ஸ்பேஸ்ல தான் இவங்க ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காக மெயின் இடத்துல ராஜஸ்தான்ல இருந்து அந்த பிரைவேட் இடத்துக்கு வர்றதுக்கான அந்த 25 கிலோமீட்டர் இருக்கு இல்லையா, அப்படி வர்றதுக்கான ஏற்பாடுகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஜெட்டு ஒன்று, பிரைவேட் ஜெட்டை ஒன்று ராஷ்மிகா மந்தனாக்காக விஜய் தேவரகொண்டா ஏற்பாடு பண்ணியிருக்காராம். இப்படி எல்லா விஷயங்களும் லக்ஸுரின்னு பார்க்கும்போது லக்ஸுரி இல்லாத இடம் எது அப்படிங்கிறத நம்ம கண்டே பிடிக்க முடியல. செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான பாதுகாப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டுல இருந்து செக்யூரிட்டி சிஸ்டம் இறக்கிருக்காங்களாம்.